தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டு வருகின்றன. குறிப்பாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் மீது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதள விமர்சனங்கள் எழுந்து கொண்டே வருகின்றது. தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக பதவியேற்ற தாவேக உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடத்தி மக்களினுடைய பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர். பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அரசு அலுவலகங்களுக்கே சென்று மாவட்ட ஆட்சியர், காவல் அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோருடன் ஆய்வுக் கூடங்களை நடத்தி வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் கனிமொழி சந்தோஷ் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே அவர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றார். ஜோதிடராக அறியப்படும் கனிமொழி ஜோதிடம் மூலம் புற்றுநோயவே குணப்படுத்தலாம் என பேசியது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதன் பிறகும் அவரது பல நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் அரசு அதிகாரிகளை தன்னுடைய இடத்திற்கே வரவழைத்து ஆலோசனை நடத்தியது தற்பொழுது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. துடியலூர் அருகே உள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் அமைந்துள்ள இடத்திற்கு பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை அழைத்து தொகுதியில் தூய்மை பணிகள் மற்றும் சுகாதார சேவைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் இந்த நடவடிக்கைகளுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்வினைகள் எழுந்துள்ளன. மக்களின் பிரச்சினைகளை நேரில் சென்று கேட்டு அதிகாரிகளுடன் கள ஆய்வு நடத்த வேண்டிய மக்கள் பிரதிநிதி அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து ஆலோசனை நடத்துவது சரியான நடைமுறை அல்ல என்று பலரும் விமர்சனம் செய்தனர். மேலும் களப்பணிக்கு பதிலாக வீட்டில் இருந்தபடி அதிகாரிகளை சந்திப்பது தவறான முன் உதாரணமாகவே அமையும் என்றும் கருத்துக்கள் பதிவாகின. இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் அதற்கு விளக்கமளித்த கனிமொழி சந்தோஷ், அது என்னுடைய வீடு அல்ல, என்னுடைய அலுவலகம். நான் அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமர வைத்து நான் சோஃபாவில் அமர்ந்து அதிகாரம் காட்டியதாக சமூக வலைதளங்களில் விமர்சனமாகிறது. நான் கட்சி மற்றும் தளபதியின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறுவது மிகவும் வேதனை அளிக்கின்றது. அது என் வீடு அல்ல, நான் ஜோதிடராக பயன்படுத்தி வந்த அலுவலகம். அந்த அமைப்பே அதற்காக உருவாக்கப்பட்டது. நான் அமர்ந்து இருந்த சோஃபா என்னுடைய பணிக்கான இருக்கை. அங்கு யார் வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம். அதிகாரிகள் அமர்ந்து இருந்த இருக்கைகளும் தரமானவையே. எனது அலுவலகத்தில் தனி அறையும் வசதிகளும் உள்ளன. நான் சமூக ஆர்வலராக பல சேவைகளை செய்துள்ளேன். தளபதி எனக்கு வழங்கிய வாய்ப்பின் மூலம் அரசியலுக்கு வந்தேன். மக்கள் சேவை செய்வதே என் நோக்கம். எம்எல்ஏ ஆன பிறகு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டதாக கூறுவது வேதனை அளிக்கின்றது. ஒரு பெண் வெளிப்படையாக அரசியல் செய்வதை சிலர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையே என்ற எண்ணமும் வருகின்றது. நான் எந்த அதிகாரியையும் வீட்டிற்கு அழைத்து பேசுவதை ஆதரிக்க மாட்டேன். அரசியல் நாகரிகம் என்ன என்பது எனக்கு தெரியும். தற்பொழுது நான் பழைய அலுவலகத்தில் பொதுமக்கள், அதிகாரிகள் மற்றும் என்னை சந்திக்க வருபவர்களை சந்தித்து வருகின்றேன். எனக்கான புதிய எம்எல்ஏ அலுவலகம் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. அது முழுமையாக தயாரானதும் அங்கிருந்தே அனைத்து பணிகளும் நடைபெறும். அலுவலகம் எந்த இடத்தில் இருந்தாலும் மக்களின் நலனுக்காக என் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரில் கேட்டு உடனடி நடவடிக்கை எடுப்பதே என் முக்கிய குறிக்கோள். தளபதி பெயருக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் களங்கம் ஏற்படுத்த மாட்டேன் என்று கனிமொழி சந்தோஷ் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.